வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் இன்டகிரேஷன்ற சாப்டர்லேருந்து டைப்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் த தேர்ட் டைப் ட்ரிக்னாமெட்ரிக் இன்டகிரல்ஸோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் அதோட டைப் 1 பார்த்தாச்சு. இதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. இன்றைக்கி மீதி 3 டைப்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். டைப் 1ல் வந்து என்ன பார்த்தோம்? பவர்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்ன்னு பார்த்தோம். இப்போ டைப் 2 இன்டகிரல்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் tan அண்ட் சீக்கன். நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடென்டிட்டி 1 + tan ஸ்கொயர் = சீக்கன் ஸ்கொயர். அடுத்து டைப் 3 ப்ராடக்ட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கோசைன் இன்டெக்ரல் ஆஃப் ஃபார்ம் sin mx sin nx dx, இன்டெக்ரல் sin mx cos nx dx, இன்டெக்ரல் cos mx cos nx dx. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு, இப்போ போன ப்ராப்ளம்க்கு 1 + tan ஸ்கொயர் = சீக்கன் ஸ்கொயர் போட்டோம். இதுக்கு எந்த ஐடென்டிட்டி போட போகிறோம்னா sin mx sin nxக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, இந்த இதுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். sin a cos bன்ற டேர்ம் எங்கே வரும்? sin a + b ஃபார்முலாவில் என்ன வரும்? sin a cos b + cos a sin bன்னு வரும். கரெக்டாக? இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இதே மாதிரி இதோட sin a - b ஃபார்முலா போட்டோன்னா உங்களுக்கு வந்து sin a cos b - cos a sin bன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இது கேன்சல் ஆகிட்டு 2 sin a cos bன்னு வரும். அப்போது வாட் இஸ் sin a sin b? sin a + b + sin a - b by இந்த 2. இதுதான் இங்கே இருக்குது. sin a + b + sin a - b by 2. இதே மாதிரி இது cos a + b + cos a - b ஃபார்முலாவில் வரும். இது அந்த லாஸ்ட் பார்ட். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவே வந்து cos a - b - cos a + bன்றது வரும். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் ஒரு நெகட்டிவ் வரும். இதெல்லாம் ஆல்ரெடி படித்த ஃபார்முலா தான். அடுத்து டைப் 4 எலிமினேட்டிங் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் cos squared theta = 1 + cos 2 theta by 2. அவ்வளோதாம்மா. இப்போ வந்து டைப் 2ல் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டைப் 2ன்றது என்னது? பவர்ஸ் ஆஃப் tan அண்ட் சீக்கன். எவால்வேட் இன்டெக்ரல் tan power 4x dx. இப்போ இதை எப்படி பிரித்து எழுதணும்? நமக்கு வந்து ஃபார்முலா tan ஸ்கொயர்டுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு ஈவன் பவரை பிரிக்கணும். tan ஸ்கொயர்ட் × tan ஸ்கொயர்ட் dx. அதாவது tan ஸ்கொயர்ட் இன்னொரு tan ஸ்கொயர்டை நம்ம ஃபார்முலா போட்டுருவோம். சீக்கன் ஸ்கொயர்ட் தீட்டா -1ன்ற மாதிரி ஃபார்முலா போட்டுருவோம். சீக்கன் ஸ்கொயர்ட் x - 1 dx. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் tan ஸ்கொயர் x சீக்கன் ஸ்கொயர் x dx. இந்த டேர்மையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் -tan ஸ்கொயர் x dxன்னு வந்துடும். இது அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு மறுபடியும் எங்கெல்லாம் tan ஸ்கொயர் வருதோ நம்ம ஃபார்முலா போட்டுகிட்டே இருக்கோம் பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் x - 1 dxன்னு வரும். ஸோ இதை அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை வந்து சீக்கன் ஸ்கொயர் x - 1 இதுக்கு அது வந்து சீக்கன் ஸ்கொயர் dxோட இன்டெக்ரல் வந்து tan xன்னு வரும். -1 dxோட இன்டெக்ரல் வந்து xன்னு வரும். இந்த நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இதுக்கு நெகட்டிவ் - பாசிட்டிவ்னு வந்துடும். ஸோ இது மட்டும் இருக்குது. நம்ம இன்னும் இந்த இன்டெக்ரலில் முடிக்கலை. tan ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் x, ஏன்னா அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம். இதை முடிச்சிட்டோம். சீக்கன் ஸ்கொயர் x dx இஸ் யோர் tan x. இங்கே நெகட்டிவ் முன்னாடி இருக்கிறதுனால நெகட்டிவ். இது dxோட இன்டெக்ரல் 1 × dxோட இன்டெக்ரல் x - பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. இதை மட்டும் தான் நம்ம இன்னும் சால்வ் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம்? நமக்கு தெரியும் tan xோட டிஃப்ரென்சியேஷன் வந்து சீக்கன் ஸ்கொயர் x dx. கரெக்டாக? அதனால் இதை டீன்னு போட போகிறேன். tan x டீன்னு போட்டால் dt வந்து சீக்கன் ஸ்கொயர் x dx. இது ஃபுல்லாக dtன்னு வந்துடும். இதை t ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இந்த டேர்மை வந்து எப்படி எழுதிக்கலாம்? நம்ம t ஸ்கொயர் dtன்னு எழுதலாம். tan x டீன்னு எடுத்துக்கிறதுனால இதை t ஸ்கொயர், இது ஃபுல்லாக dt. மீதி இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே நான் வச்சுருக்கேன். ஸோ இதோட இன்டெக்ரல் பார்த்தா t³/3 இந்த tan x + x + c இதை ஃபுல்லாக அப்படியே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ts சப்ஸ்டியூட் பண்ணணும். டீன்றது என்னது? tan x. அப்போ tan³ x/3 - tan x + x + c இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்து டைப் 3ல் ஒன்று பார்ப்போம். டைப் 3ன்றது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் சைன் அண்ட் கொசைன். இதில் பவர் வராது, ஃப்ரண்ட்டில் வரும் ஆங்கிள். ஸோ sin 3x cos 5x dx இதோடைய இன்டெக்ரல் பார்ப்போம். sin 3x cos 5x = இந்த நம்ம ஃபார்முலா இருக்குது இல்லையா, சைனுக்கும் காஸுக்கும் உள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ sin m + n × x + m - n × x. இப்போ m + n அதாவது 3x + 5x 8xன்னு வரும். m - n ஸோ 3x - 5x இது -2xன்னு வரும். சைனில் ஆங்கிளில் நெகட்டிவ் இருந்தால் அது முன்னாடி வந்துடும். அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ½ sin 8x - sin 2x.
இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டெகிரல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டினை எழுதிட்டேன். இதோட நம்ம இந்த ஃபார்முலா போட்டு பிரித்தது இதுதான், எழுதியாச்சு. இப்போ இது தனித்தனியாக இன்டெகிரல் பண்ணிட வேண்டியதான். sin 8x dxோட இன்டெகிரேஷன் வந்து சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ். ஸோ மைனஸ் காஸ் 8x. இந்த 8xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர 8ஐ டினாமினேட்டரில் போடணும் இன்டெகிரேஷனில். அதே மாதிரி இங்கே sin 2xஐ இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 2x. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர 2ஐ டினாமினேட்டரில் போடணும், ப்ளஸ் த கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வெளியில் ஒரு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எழுதுகிறேன். இந்த 2ஐ உள்ளே கொடுக்குறேன். cos 2x by 4 பாசிட்டிவ் டேர்ம் எழுதியாச்சு. அப்போ நெகட்டிவ் டேர்ம் cos 8x by 8 2 16 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இவ்வளோதாம்மா இதோடைய ஆன்சர். டைப் 3 முடிச்சாச்சு. இப்போ டைப் 4. டைப் 4ன்றது என்னன்னா எலிமினேட்டிங் ஸ்கொயர் ரூட்ஸ். எவால்வேட் இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 1 + cos 4x dx. இதை எப்படி பண்ணணும், ரூட்டுக்குள்ளே இருக்கிறத எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஆல்ரெடி அதுக்கு என்ன பார்த்தோம், cos ஸ்கொயர் வர இடத்துல 1 + cos 2 theta by 2 போடணும். 1 + cos 2 theta is 2 cos ஸ்கொயர் தீட்டான்னு போடணும். இங்கே 4xனால் இங்கே 2x. அப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்போ இதை இப்படி மாற்றுறோம், ஓகேவா? ஸோ 1 + cos 2 தீட்டாவை நம்ம வந்து 2 × cos ஸ்கொயர்ட் தீட்டா, cos ஸ்கொயர் இது 2 தீட்டா நம்ம தீட்டான்னு மாற்றுறோம் இன்ட்டு dx. ரூட் 2 நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். இதை மட்டும் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ரூட் ஆஃப் cos ஸ்கொயர் 2x dxஐ இன்டெகிரேட் பண்ணணும். இந்த cos ஸ்கொயர் ரூட்டும் சேர்ந்ததுன்னா ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு cos 2x dxன்னு வந்துடும். cos 2xோட இன்டெகிரேஷன் என்ன, ப்ளஸ் sin 2x by 2ன்னு வரும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இந்த ரூட் 2வும் 2வும் கேன்சல் பண்ணோன்னா 1/√2ன்னு வரும், sin 2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோதாம்மா. இது டைப் 4. நான் இன்னொரு டைப் 2 சம் போட்டிருக்கேன். secant squared x minus 1 into secant x dx. இப்போ உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடும். இது secant cube x minus secant x dxன்னு வந்துடும். secant x tan x minus secant cube x, இது இருக்கு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் secant squared into secant x, secant cube dx, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் secant x dx. அதை தான் இங்கே எழுதிக்கேன், மைனஸ் secant cube x dx ப்ளஸ் secant x dx. அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம கொஸ்டின் கரெக்டாக. secant cube x வந்து நம்ம கொஸ்டின், அதனால் அதை அந்த பக்கம் கொண்டு போய்டுறேன். அப்போ என்னாகும், ஏற்கனவே இங்கே ஒரு secant cube x dx இருக்குது. இந்த secant cube x dx இங்கே வந்துடுது. மீதி secant x tan xும் ப்ளஸ் secant x dxும் இருக்குது. இது அப்படியே வச்சாச்சு. secant x dx வந்து log secant x ப்ளஸ் tan xன்றது ஃபார்முலா. இந்த சைடு பாருங்கள் 2 டைம் கொஸ்டின் இருக்குது. ஸோ 2 × அந்த கொஸ்டின்னு எழுதிட்டேன், secant cube x dxன்னு. இந்த 2வை நான் கீழே கொண்டு வந்துடுறேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டோன்னா இந்த கொஸ்டின் அப்படியே தான் இருக்குது பாருங்கள், secant x ப்ளஸ் tan x ப்ளஸ் log secant x ப்ளஸ் tan x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான் ஆன்சர். இதே மாதிரி டைப் 2ல் இன்னொரு சம் பாருங்கள். இன்டெக்ரல் tan பவர் 4x secant பவர் 4x dx. tan பவர் 4x அப்படியே வச்சுட்டேன். secant ஸ்கொயர்டுக்கு பதிலாக 1 + tan ஸ்கொயர்ட் x, மீதி இருக்க secant ஸ்கொயர் அதே மாதிரி வச்சுட்டேன். அப்போ இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா tan பவர் 4 ப்ளஸ் tan பவர் 6xன்னு வந்துடும். இன்னும் ஒரு secant ஸ்கொயர்ட் x dx இருக்குது. அதை மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ சப்போஸ் t tan xன்னு போட்டிங்கன்னா அதோட dt வந்து secant ஸ்கொயர் x dx, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ரெண்டாக பிரிச்சிடலாமா, tan பவர் 4x இன்ட்டு secant ஸ்கொயர் x dx, tan பவர் 6x இன்ட்டு secant ஸ்கொயர் x dx. இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே டீக்கு பதிலாக tan x சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ dt வந்து secant ஸ்கொயர் x dx. ஸோ இந்த கொஸ்டின் என்ன ஆகிடும், இது t பவர் 4 dt ப்ளஸ் t பவர் 6 dtன்னு வந்துடும். இதோட இன்டகிரேஷன் t பவர் 5/5. இதோட இது t பவர் 6ஓட இன்டகிரேஷன் t பவர் 7/7. இன்டகிரேஷன் முடிஞ்சாச்சு ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம டீயை ரீப்ளேஸ் பண்ணணும். டீன்றது tan x, t பவர் 5னா tan பவர் 5x/5, t பவர் 7/7 tan பவர் 7x/7 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோதாம்மா ஆன்சர். தேங்க்யூ.